தாவேகாவின் அரசியல் மூளை யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி? வெறும் தேர்தல் ஆலோசகரை தாண்டி ஒரு கட்சியின் உருவாக்கம் முதல் உட்கட்சி விதிகள், அன்றாட செயற்பாடுகள் வரை தீர்மானிக்கும் ஒற்றை அதிகார மையமாக ஜான் ஆரோக்கியசாமி செயற்படுகிறார். திமுக கொள்கை எதிரி, பாஜக அரசியல் எதிரி போன்ற முழக்கங்கள், திமுக ஒரு தீய சக்தி என்ற பார்வை ஆகியவை இன்றைய தலைமுறைக்கு சென்று சேர ஜான் வகுத்த திட்டங்களை மூல காரணமாக கூறப்படுகின்றன. விஜயின் முழு நம்பிக்கையும் அவர் மீதே உள்ளது. 2014 ஆண்டுக்கு பிறகு இந்திய அரசியலில் தேர்தல் வியூக நிறுவனங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தன. தமிழகத்தில் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனுகோலு போன்ற முன்னணி வியூக வகுப்பாளர்கள் வரிசையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் பெரும் கவனம் ஈர்த்திருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 அன்புமணி ராமதாசுக்கு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற வியூகம், சீமானின் எளிய மக்களின் புரட்சி என பல்வேறு அரசியல் களங்களில் ஆலோசகராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் ஜான் ஆரோக்கியசாமி. மும்பையில் தாக்கரே, கர்நாடகாவில் சித்தராமையா, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என ஜான் ஆரோக்கியசாமியின் தொடர்புகள் இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருக்கின்றன. பொதுவாக மற்ற கட்சிகளில் வியூக அமைப்பாளர்கள் வெறும் தேர்தல் கால ஆலோசகர்களாக மட்டுமே செயற்படுவார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜானின் பங்கு மிக விரிவானது. ஒரு கட்சி எப்படி உருவாக வேண்டும் என்பது தொடங்கி உட்கட்சி விதிகள், அன்றாட செயற்பாடுகள் வரை அனைத்தையும் தீர்மானிக்கும் ஒற்றை அதிகார மையமாக இவர் விளங்குவதாக கூறுகின்றனர். விஜயின் அரசியல் நகர்வுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படும் திமுக கொள்கை எதிரி, பாஜக அரசியல் எதிரி என்ற முழக்கத்தையும், திமுக ஒரு தீய சக்தி என்ற போர்வையையும் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ப கொண்டு சேர்த்ததும் ஜான் ஆரோக்கியசாமியின் திட்டங்களே என்கின்றனர். எதுவாக இருந்தாலும் ஜானிடம் பேசுங்கள், அவர் முடிவே இறுதியானது என தனது நிர்வாகிகளிடம் கூறும் அளவிற்கு ஜான் ஆரோக்கியசாமி மீது விஜய் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் இவர் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் தான் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இத்தனை தூரமான வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய வசனங்கள், இவருடைய செயற்பாடுகள், இவருடைய கொள்கை வகுப்புகள், கூட்டங்களில் விஜய் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, ஊடகங்களை எப்படி கையாள வேண்டும் என்று ஏராளமான விடயங்களை விஜய்க்கு, தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் வகுத்து கொடுத்தவர் இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்று சொல்லப்படுகிறது. புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கி கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்று ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகின்ற நிலையில் இருப்பதற்கு வெறுமனே 2 ஆண்டுகளில் தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வந்து நிறுத்தியவர் ஜான் ஆரோக்கியசாமி என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் ரசிகர்கள் இவருக்கு புகழ் மாலை சூட்டுகிறார்கள்.